7ஆம் அதிபதி பாதகங்களை செய்வார்கள். அதில் ஒரே ஒரு விதிவிலக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. என்னென்னா, திரிகோண ஸ்தானம் சொல்லக்கூடிய 1, 5, 9 இருந்தால் அவங்க திருந்திடுவாங்க, நல்லவனாக மாறிடுவாங்க. அதனால் பாதகங்களை செய்ய மாட்டாங்க. அதை தவிர மற்றவங்களுக்கெல்லாம் செய்வாங்க. தெரிஞ்சுக்கங்க. ஆக மொத்தம் 4 கிரகத்தை தேர்ந்தெடுத்துடணும், கண்டுபிடிச்சிடணும். 4 கிரகம்னா 4 மட்டும் இருக்காது, அதிகமாக கூட இருக்கலாம். 6ல் இருக்கிற கிரகம், 8ல் இருக்கிற கிரகம், 12ல் இருக்கிற கிரகம், அல்லது 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி மற்றும் பாதகாதிபதி ஆகிய கிரகங்களுடைய தசா, புத்தி, அந்தாரன், உள் அந்தாரன் இவைகளில் எது நடக்குதோ அதுக்கேற்ற பலன் கெடுதல் சேர்ந்தே நடக்கும். அந்தந்த தசா புத்தியில் அந்த வகையில் இவ்வளோ விளக்கத்தை கொடுத்துட்டேன். அந்த வகையில் எந்தெந்த கிரகன்றதையும் பேரையும் கொடுத்துட்றேன். முதல்ல வரிசையாக சொல்லிடுறேன். மேச லக்னம். மேச லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி செவ்வாய். அவரே லக்னாதிபதியாக இருப்பார். இருந்தாலும் செவ்வாய் 8ஆம் அதிபதியாகவும் இருப்பார். ஸோ 1க்கும் 8க்கும் அதிபதியாக இருக்கிற காரணத்தினால அவர் பாதி நன்மையும் பாதி தீமையும் தருவார். புதன் 3 மற்றும் 6ஆம் அதிபதிங்கிறதுனால மேச லக்னத்துக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதி புதன். அதனால் புதனும் 8ஆம் அதிபதி செவ்வாய் மற்றும் 9 மற்றும் 12க்கு அதிபதியான குரு பகவான். 9 மற்றும் 12. 9ங்கிறது திரிகோணஸ்தானம், சுபஸ்தானத்துக்குரியவராக இருப்பார். ஆனாலும் 12ஆம் அதிபதியாகவும் இருக்கார். இதை எப்படி இந்த மாதிரி திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்துக்கு அதிபதிகள் இன்னொரு ஆதிபத்தியம் பெற்றால் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு படத்தில் வில்லனாகவும் ஹீரோவாக நடித்தா நம்ம எப்படி அடையாளம் எடுத்துப்போம்? ஹீரோவா படம் தான் சொல்லுவோம் நம்ம. அப்படி பார்க்கும்போது 9ஆம் இடம் அப்படிங்கிற யோகஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவானாக இருப்பதால் 12ஆம் இடத்துக்கு இருக்கிற பாதிப்பு பெருசாக தெரியாது, இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கூட ஜென்ரலாக நீங்கள் அந்த இடத்துல கூட இருக்கிற இடத்தை பொறுத்தெல்லாம் பார்த்து பண்ணணும். 6, 8, 12லே இருந்தாலோ அல்லது நீச்சமாக இருந்தாலோ அப்போ அந்த சுபத்தன்மை குறைஞ்சி போகும்போது 12ஆம் அதிபதி விரைத்தோட தன்மை கொடுக்கும். அதனால் கெடுதல் உண்டு, அளவு கம்மியாக இருக்கும். கெடுதல் உண்டு, அளவு குறைவாக இருக்கும். அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சினிமாலெல்லாம் பார்த்தாங்கன்னா ஒரு ஹீரோ இருப்பார். ஆனால் எல்லா வகையான கெட்ட பழக்கங்களும் இருக்கும் இல்லையா? ஆனால் அவர் ஹீரோன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த திரிகோண ஸ்தானத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் அதிபதியாக இருப்பவர்கள்கிட்ட 2 குணமும் இருக்கும்னு அர்த்தம். நல்லதும் செய்வாங்க, கெட்டதும் செய்வாங்கன்னு அர்த்தமாக வச்சுக்கணும். செய்யவே மாட்டாங்க